அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் விரட்டியடிக்கப்பட்ட கூட்டணியான தேமுதிகவுடன் தற்பொழுது மீண்டும் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். எப்படியும் மத்தியில் பாஜக தான் மீண்டும் ஆளும் கட்சியாக மாறும். நீங்கள் தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது சுயநலத்திற்காக பாஜகவை பகைப்பது நியாயமே கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருவதால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் வேறு எதுவும் செய்ய முடியாது, நான் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று மற்றவர்களுக்கு தற்பொழுது கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. சசிகலாவை நேரில் சென்று பார்த்ததார்கள் என்று தேமுதிகவின் கூட்டணியை 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் இவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. ஆனால் வேறு வழியே இல்லை என்பதற்காக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பது நியாயமா என்ற ஒரு கேள்வியே தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் அரசியல் பிரமுகர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள். நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவுடன் சண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் நாங்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் வெற்றியடைந்து விடுவோம், உங்களால் அதிமுக இல்லாமல் ஒருபோதும் தமிழகத்தில் வெற்றியடைய முடியாது என்று வீராப்பாக பேசிவிட்டார். ஆனால் அதன் பயனை தற்பொழுது அணிவிக்காரா என்று பார்த்தால் நிச்சயமாக கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து வருவதுதான் குறிப்பிடத்தக்கது. 40 தொகுதிகளில் 15 தொகுதிகளாவது வெற்றியடைய வேண்டும். ஆனால் இதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே தொகுதிதான், அதுவும் தென் மாவட்டங்களில் தேனி தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள்தான் வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவரையே தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கியதால் ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒரே எம்பியை வைத்திருந்ததன் காரணமாக அந்த எம்பி பதவியும் தற்பொழுது இல்லாமல் ஒரு எம்பி கூட இல்லாத அதிமுகவாக தான் தற்பொழுது வரை இருக்கிறது. இந்த ஆண்டு அதிர்ச்சியே பலருக்கும் கொடுக்கும் என்றே நாம் கூறலாம். எடப்பாடி பழனிசாமி பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. 40 தொகுதிகளில் 25 தொகுதிகளை அதிமுக வைத்துக்கொண்டு மீதமுள்ள 15 தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். இவ்வாறு ரவீந்திரநாத் துரைசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இந்த 15 தொகுதிகளும் தேமுதிகவிற்கு 7, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 என்ற தொகுதிகள் வீதம் சரிபங்காக இவர்கள் தொகுதிகளை பங்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் தேமுதிகவிற்கு கொடுப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை தேமுதிக செல்வாக்காக இருந்தது. ஆனால் தற்பொழுது தேமுதிகவின் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவரது பங்களிப்பு மிக மிக மோசமான நிலைமைக்குத்தான் தள்ளப்படும் என்றும் இதனால் 7 தொகுதிகள் கொடுத்தும் பணங்களை கொடுத்தும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய அவல நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இதை எதையும் காதில் வாங்காமல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 56,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது போல் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தால்தான் எடப்பாடி பழனிசாமிற்கு புத்தி வரும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தோல்வி அடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிப்பார். எப்படி தேமுதிக கூட்டணிக்காக முதலில் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்று விரட்டியடித்தார்களோ அதேபோல் மக்களும் விரட்டியடிப்பார்கள் என்று தற்பொழுது கூறியுள்ளார் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். ஆனால் இதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் OPS அவர்கள் தேனி தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றியடைவார். அது இரட்டை இலையாக இருந்தாலும் சரி, தாமரை சின்னமாக இருந்தாலும் சரி, எப்படியும் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவது நிச்சயம்தான். ஆனால் அதிமுகவில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் அதிமுகவின் தொண்டர்கள் தன் மீது நம்பிக்கை வைத்ததற்காகவும் பன்னீர்செல்வம் எப்பொழுதுமே அதிமுகவை விட்டு விலக மாட்டார். அதில் ஆணித்தரமாக நான் கூறுவேன் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் வெற்றியடைகிறதா அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தபடி அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிக்கப்படுகிறாரா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி 25 தொகுதிகளில் போட்டியிடுகிறது, 15 தொகுதிகளில் கூட்டணிக்கு கொடுக்கிறது. இதில் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடையும் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.
வணக்கம்.